Hello friends, welcome to Kannan channel. இன்னைக்கு நாம ஒரு பிக்சர்ல இருந்து எப்படி பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பாப்போம். இப்போ பாருங்க இந்த பிக்சர்ல அந்த என்னோட போட்டோ இருக்கு, நம்ம போட்டோ இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அது பின்னாடி சில அன்வான்டட் பேக்ரவுண்ட்ஸ் நமக்கு அந்த நம்ம இமேஜ் மட்டும் இருந்தா போதும் அப்படி நினைப்போம். சில சமயம் தம்பனெயில் கிரியேட் பண்ணும்போது அல்லது அதாவது ரெக்கார்ட்ல அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நம்ம போட்டோ மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். அந்த மாதிரி சமயத்தில் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவில் நம்ம இமேஜை மட்டும் எடுக்கணும், அதாவது பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா அது எப்படி நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து எடுக்கிறது, நம்ம இமேஜ் மட்டும் எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாம் இந்த ஃபோட்டோ இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10ல் பெயிண்ட் 3D அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி போட போகிறோம் நாங்கள். பெயிண்ட் 3D பாருங்கள், பெயிண்ட் 3D ஆப், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது விண்டோஸ் 10 வந்திருக்கு. அதை இப்போ நியூ கொடுத்துக்கோங்க. நியூ. அடுத்தது நம்ம எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் இமேஜஸ் ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ, இதை காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜஸை ரிமூவ் பண்ணணும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க மேஜிக் செலக்ட்னு இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணலாம். அல்லது இங்கே ஒரு மேஜிக் செலக்ட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். நீங்கள் மேஜிக் செலக்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த இமேஜில் இங்கெல்லாம் அப்படியே விட்டுறலாம், எனக்கு இந்த இடத்துல மட்டும் எனக்கு க்ராப் பண்ணணும், நம்ம இமேஜ் இங்கே தான் இருக்குது, அங்கே தான் நம்ம க்ராப் பண்ணணும், அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம அந்த சர்டன் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி மேஜிக் செலக்டை குறைச்சிடலாம். இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறதா என்ன பண்ணணும், நம்ம மேஜிக் செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஃபோட்டோ மட்டும், நம்ம ஃபேஸ் மட்டும், நம்ம உடம்பு மட்டும்தான் தெரியணும், மற்ற பேக்ரவுண்டாக தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், சில ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இமேஜ், நம்ம ஃபேஸ் ப்ளஸ் நம்மளோட கை கால் அதெல்லாம் மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அதுவாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி காமிக்கும். இந்த ப்ரிவியூவில் பாருங்கள், இது என்ன பண்ணிடுது, அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த க்ரீன் கலர் டிஷர்ட்டும் பின்னாடி இருக்கிற இதுவும் முதல்ல சேம் கலரில் இருக்கிறதுனால அதையும் செலக்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து அன்செலக்ட் பண்ணியிருக்கு, இதெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் சைடில் ஆட் ரிமூவ் அப்படின்னு 2 பட்டன் இருக்குது. ரிமூவ் எதுக்காக அப்படின்னா, நமக்கு இந்த பிக்சரை இதெல்லாம் நமக்கு வேண்டாமோ அதெல்லாம் இந்த ரிமூவ் யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ரிமூவ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், அது உங்களுக்கு போயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கெல்லாம் இந்த இடத்துலலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி ஒரு கோடு மாதிரி போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது எல்லாத்தையுமே அது இது ரிமூவ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், ஆட்டோ ஃபில் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குது ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும், நம்ம ஃபோட்டோ இருந்த இடத்துல என்ன இமேஜ் இருக்கணுமோ அதுவாக ஒரு ஃபில் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் ஆட்டோ ஃபில் பேக்ரவுண்ட். சரியா? இப்போ நம்ம அதை டன் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ ஆட்டோ ஃபில் பேக்ரவுண்ட் கொடுத்ததுனால இப்போ சப்போஸ் நம்ம இந்த இமேஜ் மூவ் பண்ணாலும் என்ன ஆகணும், உங்களுக்கு இந்த நம்ம ஃபோட்டோ இருந்த இடத்துல அது கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கு, ஒயிட்டாக இல்லாமல் என்ன கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கு. பட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது, அது அந்த மாதிரி இருக்குது. பட் அதை என்ன எடுத்து நமக்கு நம்ம இமேஜை மட்டும் தனியாக எடுக்க முடியுது, நம்ம ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுக்க முடியுது. ஸோ நமக்கு இந்த ஃபோட்டோ தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு
இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் இமேஜை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், மெனுவில் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ போய்க்கோங்க, போயிட்டு டோன்ட் சேவ் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இமேஜ் சைஸ் நல்லா குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வேணும்னா இப்படி குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் இமேஜ், இதில் பிஎன்ஜியாக இருந்ததுன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக சேவ் பண்ணலாம். அதாவது நம்ம இமேஜ் மட்டும் இருக்கும். நீங்கள் இது நம்ம ஃபோட்டோவை எங்கே வச்சிங்கனாலும் பின்னாடி இருக்கிற இமேஜோட பேக்ரவுண்டுக்கு இது அடாப்ட் ஆகிருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டியாக இருக்கும். டிரான்ஸ்பரன்சி ஜேபேக்காக மாற்றினா டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியும் கண்டிப்பாக. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிஎன்ஜியாகவும் டிரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம செக்டு பாக்ஸஸ் வந்தது அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த இமேஜை எந்த பேக்ரவுண்டோட வைக்கலாம், அந்த பேக்ரவுண்ட் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணியாச்சு, சேவ் கிளிக் பண்ணுங்கள். சேவ் கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பரண்ட் 1 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறோம். கொடுத்து சேவ் பண்ணுறங்க. இப்போ இந்த நம்ம சேவ் பண்ண இமேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்பரண்ட் 1 சேவ் பண்ணியிருக்கேன், நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இமேஜை நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எதை காப்பி பண்ணுறீங்க, காப்பி பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் பவர் பாயிண்டில் ஒரு பிக்சர் வச்சுருக்கோம். இந்த பிக்சரில் நாம் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிக்சர் வச்சுருந்தோம்ல, அதை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இப்படி வந்துடும். நம்ம இதை இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பிக்சர்லேருந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி க்ராப் பண்ணிவிட்டு அந்த நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக சேவ் பண்ண பிக்சரை வேறு ஒரு இமேஜை மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பெயிண்ட் த்ரீடிங்கிற அப்ளிகேஷனில் ஃப்ரீ அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் லேர்னிங்.